இசை அப்படிங்கிறது ஒரு கலை மட்டும் இல்லைங்க. அது ஒரு வரம். எல்லாத்துக்கும் கிடைச்சிடாதுங்க. அதுலயும் நல்லா பாடுறது அப்படிங்கிறது ரொம்பவே ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயம். நல்ல குரல் வளமோ, தேர்ந்த இசை ஞானமும் இருந்தா யார் வேணாலும் பாடிடலாம் அப்படிங்கிறது இல்ல. ஒரு பாட்டு அப்படிங்கிறது மத்தவங்களுக்கு பிடிச்ச மாரி, அவங்க ரசிக்கிற மாதிரி பாடுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு பெரிய கலை. அந்த கலையில ரொம்ப சிறந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதுல ரொம்ப முக்கியமானவர் நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு பாடகர் அப்படின்னா அது திரு எஸ்பிபி அவர்கள் தான். அந்த எஸ்பிபி அவர்களுடைய பிறந்த நாள் தான் இன்னைக்கு. அவரை பற்றின சில சுவையான சம்பவங்களையும், அவரை பற்றின சில நினைவுகளையும், அதை தான் இன்னைக்கு நம்ம பதிவுல பார்க்க போறோம். அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். இது தடம் யூடியூப் சேனல். தடம் பார்த்து நடப்பவன் மனிதன், தடம் பதிப்பவன் மாமனிதன். இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இன்னைக்கு நம்ம வீடியோக்குள்ள போலாம். எஸ்பிபி அவர்கள் எப்படிப்பட்ட அருமையான பாடகர் அப்படின்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அவருடைய இனிமையான குரலால பல பாடல்களுக்கு உயிர் கொடுத்திருக்காரு நமக்கு தெரியும். பட் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, உலக அளவுல அதிக பாடல்கள் பாடிய பாடகர் அப்படிங்கிற கின்னஸ் ரெக்கார்டு எஸ்பிபி அவர்கள் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 16 மொழிகள்ல 40,000 பாடல்களுக்கு மேல பாடி இருக்காரு திரு எஸ்பிபி அவர்கள். பட் ஏன்னா இத்தனை பாடல்கள் அவர் பாடினாலும் அவருக்கும் அந்த பாடல்கள், அந்த இசை மேல இருக்கிற ஆர்வமும் அந்த மோகமும் கொஞ்சம் கூட குறையவும் இல்லை. நமக்கும் அவருடைய குரல் அப்படிங்கிறது திகட்டவே இல்லை. தேன் எப்படி நாளாக நாளாக சுவை கூடுமோ அதே மாதிரி இவருடைய குரலும் நாளாக நாளாக நமக்கு இன்னும் இனிமையா தான் இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. இது மட்டும் இல்லைங்க, எஸ்பிபி அவர்கள் 40,000 பாடல்கள் பாடியிருக்காருன்னு சொன்னா ரொம்ப பிஸியான ஒரு சிங்கரா இருந்திருக்காரு. அதுலயும் இவ்வளவு பிஸியா இருந்திருக்காருன்னா ஒரே நாள்ல கிட்டத்தட்ட 21 பாடல்கள், 12 மணி நேரத்துல ஒரே நாள்ல 21 பாடல்களை பாடி பதிவு செஞ்சிருக்காரு. இதுதான் ஒரு பாடகராக நீ ஒரே நாள்ல அதிகப்படியான பாடல்கள் ரெக்கார்ட் பண்ணீங்க. நான் தொடர்ந்து 12 மணி நேரத்துல 21 பாட்டு அப்படிங்கிறது ஒரு சாதாரண விஷயம் இல்லைங்க. கன்னட மியூசிக் கம்போசர் உபேந்திரகுமார் அப்படிங்கிறவருக்காக இந்த ஒரு சாதனை, இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. ஒரே நாள்ல 21 பாடல்களை பாடி பதிவு பண்ணி கொடுத்திருக்காரு எஸ்பிபி அவர்கள். இது கன்னடத்துல செஞ்சிருந்தார் அப்படின்னா தமிழ்லையும் ஹிந்திலையும் இதே மாதிரி பண்ணியிருக்காரு. 16 19 பாடல்கள் அப்படின்னு ஒரே நாள்ல பாடியிருக்காரு. அந்த அளவுக்கு ஒரு பிஸியான சிங்கரா, அவ்வளவு ஒரு டிமாண்டட் சிங்கராக இருந்திருக்காரு திரு எஸ்பிபி அவர்கள். எஸ்பிபி அவர்களை பத்தி பேசும்போது சமீபத்துல திரு சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் எஸ்பிபி அவர்களை பற்றி அவருடைய ஷோ ஒன்ல சொன்ன 2 விஷயங்கள் கண்டிப்பா சொல்லணும். ஏன்னா அது ரொம்ப ஒரு எஸ்பிபி அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு மனிதர், எப்படி ஒரு டேலண்டட் ஒரு சிங்கர் அப்படிங்கிறத கண்டிப்பா எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஒரு முறை எஸ்பிபி அவர்கள் ஹிந்தி பாட்டு பாடுறதுக்காக வந்திருக்காரு. ரொம்ப பிஸி ஷெடியூல். அப்போ ரொம்ப பிஸியா எல்லா மொழிகளையும் பாடிக்கிட்டு இருந்த ஒரு காலகட்டம். அப்போ ஒரு ஹிந்தி பாட்டு பாடுறதுக்காக ஒரே ஒரு பாட்டு தான். அந்த பாட்டை பாடி முடிச்சுட்டு ஈவினிங் ரிட்டர்ன் ஃபிளைட்ல போறதுக்காக ஒரு பிளான். அதுக்காக மும்பை வரதா இருந்துச்சு. பட் என்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா, அன்னைக்கு காலையில எஸ்பிபி அவர்கள் வர வேண்டிய ஃபிளைட்டு ரொம்ப டிலே. கிட்டத்தட்ட மத்தியானம் தான் அவருடைய ஃபிளைட்டு லேண்ட் ஆயிருக்கு. இங்க இப்ப பாடிட்டு திருப்பி அன்னைக்கு ஈவினிங் ஃபிளைட்லயே அவர் திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன்ல வந்திருக்காரு. வந்த உடனே அப்போ சுரேஷ் கிருஷ்ணா தான் அந்த படத்துல அந்த ப்ரொடக்ஷன் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்திருக்காரு. அப்போ அவர் நான் பாக்குறேன், ஒரு என்னென்ன டியூனை கேட்ட உடனே நான் கண்ணை காமிக்கிறேன், உடனே நீங்க போர்டிங் பாஸ் போட்டுருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. போன உடனே அதே மாதிரி என்ன டியூன் என்னன்னு கேட்டாரு. அப்படி ஒரு கண்ணை காட்டின உடனே ஒரே டேக்ல பாடி முடிச்சுட்டு அடுத்த ஈவினிங் ஃபிளைட்ல கிளம்பிட்டாரு. அந்த அளவுக்கு யோசிச்சு பாருங்க, இப்படி ஒரு பாட்டை ஒரு முறை கேட்டு அந்த டியூனை கேட்டு அப்படியே பாடுறது அப்படிங்கிறது ஒரு ஈஸியான விஷயம் இல்லைங்க. எந்த அளவுக்கு ஒரு டெடிகேஷன், எந்த அளவுக்கு ஒரு திறமையும் இருந்தா இதை செய்ய முடியும். ரொம்ப ஒரு அருமையான ஒரு அற்புதமான ஒரு விஷயம், அற்புதமான ஒரு மனிதர் திரு எஸ்பிபி அவர்கள். திரு எஸ்பிபி அவர்களை பத்தி சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் சொன்ன இன்னொரு விஷயம் என்னன்னா, எஸ்பிபி உடைய முதல் ஹிந்தி பாடல் அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஏக் துஜே கிளிய படத்துல தேரே மேரே பீச் மே பாட்டு தான் அவர் முதல்ல பாடின ஹிந்தி பாட்டு. அந்த பாட்டை அவர் முதல்ல பாடும்போது லதா மங்கேஷ்கர் கூட அவர் எஸ்பிபி சார் அந்த பாட்டை பாடுறாரு. லதா மங்கேஷ்கர் அப்போ அவ்வளவு பெரிய சிங்கர், ஆல் இந்தியா லெவல்ல ஒரு ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு ஃபேவரட் சிங்கர்னா லதா மங்கேஷ்கர். அவ்வளவு பெரிய சிங்கர் கூட நம்ம பாட போறோம் அப்படிங்கிற ஒரு டென்ஷன்ல எஸ்பிபி சார் என்ன பண்ணிட்டாரு, குடிச்சிட்டு இருந்த காஃபி லதா மேடம் ஒரு சாரியில கொட்டிருச்சு. யோசிச்சு பாருங்க, ஃபர்ஸ்ட் டைம் பாடுறாரு, அவ்வளவு பெரிய சிங்கர் கூட இவர் பாடுறாரு. இவர் ஏற்கனவே தமிழ்ல பல பாடல்கள் பண்ணி ஒரு பெரிய சிங்கரா இருந்தாலும் இவ்வளவு பெரிய சிங்கர் கூட பாடுறோம் அப்படின்ற ஒரு பதட்டத்துல அதை செஞ்சுட்டாரு. அவ்வளவு பெரிய சிங்கர் எப்படி ரியாக்ட் பண்ணிருப்பாங்க யோசிச்சு பாருங்க. பட் அந்த இசை அரசி, அந்த இசை குயில் ரொம்ப சாதாரணமா ஒண்ணும் இல்லை, நீங்க ஒண்ணு நர்வஸ் ஆக வேண்டாம், அதை விட அப்படின்னு சொல்லி அவரை காம் பண்ணிட்டு அதுக்கடுத்து அவங்க சொன்னது தாங்க இருக்கிறதுல ரொம்ப ஹைலைட். இது ஒரு நல்ல சகுனம். கண்டிப்பா நீங்க ஒரு மிகப்பெரிய சிங்கர் ஆகுறீங்க. உங்க கெரியர்
ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அந்த இசை அரசை சொல்லியிருக்காங்க. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு லிஜெண்ட்ஸ் அந்த படத்தை அந்த ஒரு பாட்டுல தான் இருக்காங்கன்னு பாருங்க. இந்த தேரை மேரே பீச் மேல தான் வந்து எஸ்பிபி சார் முதல் ஹிந்தி பாடல் அப்படின்னு நம்ம சொன்னோம். பட் இந்த பாடல் அவர் பாடுறதுக்கு முன்னாடி நிறைய பேர் வந்து யோசிச்சாங்க. ஒரு எஸ்பிபி சார் வந்து ஒரு பேசிக்கலா ஒரு சவுத் இந்தியன், அவர் சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல நிறைய பாட்டு பாடி இருந்தாலும் ஹிந்தி அப்படின்னு வரும்போது அவருடைய அந்த உச்சரிப்பு கரெக்டா இருக்குமா, ஹிந்தி ஆடியன்ஸுக்கு அது ப்ளீஸ் ஆகுமா அப்படின்னு நிறைய டவுட் ரொம்ப யோசிச்சு கடைசியா தான் டைரக்டர் ரொம்ப பிடிவாதமா எஸ்பிபி தான் பாடணும் அப்படின்னு சொன்னதுனாலதான் எஸ்பிபி அவர்கள் அந்த பாட்டை பாட முடிஞ்சது. பட் ரொம்ப வேடிக்கை என்னன்னா, அவர் பாடி அந்த முதல் ஹிந்தி பாடலுக்கே அவருக்கு நேஷனல் அவார்டு கிடைச்சது. அப்போ யோசிச்சு பாருங்க, எல்லாரும் எஸ்பிபி அவர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாமான்னு யோசிக்கிறப்ப அந்த வாய்ப்பு கிடைச்சு அதை பாடி அவருக்கு அந்த முதல் பாடலுக்கே ஒரு நேஷனல் அவார்டு கிடைச்சிருக்கு அப்படின்னா அப்ப எஸ்பிபி சார் எப்படிப்பட்ட ஒரு லெஜெண்ட் அப்படிங்கிறத உணர்த்துறதுக்கு இதை விட வேற ஒரு சம்பவம் தேவையில்லை. எஸ்பிபி சார் வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. எல்லா லாங்குவேஜுக்கும் சேர்த்து 6 நேஷனல் அவார்டு வாங்கியிருக்காரு. இந்த வேடிக்கை என்ன அப்படின்னா, அவருடைய முதல் நேஷனல் அவார்டு தெலுங்கு ஒரு தெலுங்குல அவர் பாடின ஒரு பாடலுக்கு கிடைச்சது. அவருடைய 2வது நேஷனல் அவார்டு அவர் பாடின முதல் ஹிந்தி பாடலுக்கு கிடைச்சது. பட் அவர் அதிக பாடல்கள் பாடி ரொம்ப அறியப்பட்ட அந்த தமிழ்ல அவருக்கு தேசிய விருது அப்படிங்கிறது ரொம்ப தாமதமாக கிடைச்சது. கிட்டத்தட்ட 1996 தான் அவருக்கு மின்சார கனவு படத்துல வர்ற தங்க தாமரை மகளிர் பாட்டுக்கு தான் அவர் தமிழ் பாட்டுக்கான தேசிய விருது அவருக்கு கிடைச்சது. அப்ப தமிழ்ல வந்து எவ்வளவு தாமதமா அவருக்கு கிடைச்சிருக்கு. மற்ற லாங்குவேஜ்ல கிடைச்சாலும் அவர் பிரிடாமினா இருந்த அந்த தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில அவருக்கான நேஷனல் அவார்டு அப்படிங்கிறது கொஞ்சம் கால தாமதமாகவே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா எத்தனையோ பாடல்கள், அருமையான பாடல்கள் தமிழ்ல அவர் பாடியிருக்காரு. பட் அது அவருக்கு அப்பயே கிடைச்சிருக்க வேண்டியது இவ்வளவு நாள் கழிச்சுதான் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது கண்டிப்பா அவருடைய ரசிகர்களுக்கு ஒரு மன வருத்தமா தான் இருக்கும். எஸ்பிபி சார் வந்து ஒரு அருமையான சிங்கர் மட்டும் இல்ல, அது ஒரு நடிகராகவும் ஒரு இசையமைப்பாளராகவும் ஒரு டப்பிங் ஆர்டிஸ்டாகவும் இருந்திருக்காரு. கிட்டத்தட்ட 40 படங்கள் மேல, பல்வேறு மொழிகள்ல 40 படங்களுக்கு மேல அவர் இசையமைச்சிருக்காரு. பல படங்கள்ல வந்து முன்னணி நடிகர்களுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்திருக்காரு. மலையாளத்துல மோகன்லால், அப்புறம் தமிழ்ல நிறைய பேருக்கு அப்படி முன்னணி நடிகர்கள் பல பேருக்கும் அவர் டப்பிங் வாய்ஸும் கொடுத்திருக்காரு. ஒரு நடிகராகவும் நிறைய படங்கள்ல அவர் நடிச்சிருக்காரு. நல்ல ஒரு சப்போர்ட்டிங் ரோல்ஸா ஏகப்பட்ட படத்துல நடிச்சிருக்காரு. இது எல்லாத்தையும் கடந்து ஒரு மிகச்சிறந்த ஒரு மனிதராகவும் திரு எஸ்பிபி அவர்கள் இருந்திருக்காரு. அதாவது திறமை, பணிவு, ஞானம் இதெல்லாம் சேர்ந்த ஒரு மனிதன் அப்படிங்கிறது ரொம்ப அபூர்வமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட ஒரு அபூர்வமான மனிதராக திரு எஸ்பிபி அவர்கள் இருந்திருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அவ்வளவு மிகப்பெரிய கலைஞனுக்கு உண்டான எந்த விதமான ஈகோ, ஒரு கர்வமோ இல்லாத ரொம்ப ஒரு சாமானியமான ஒரு அருமையான ஒரு மனிதனாக இருந்த அந்த மனிதனை இந்த கொரோனா என்னும் கொடும் அரக்கன் நம்ம கிட்ட இருந்து பிரிச்ச பல பேர்கள்ல இந்த ஒரு நல்ல ஒரு மனிதரும் ஒருத்தர் அப்படிங்கிறது ரொம்ப வேதனையான விஷயம். ஆனா அந்த எஸ்பிபி அவர்கள் வந்து காலத்தால் அழிஞ்சாலும் அவருடைய பாடல்கள் ஒழிச்சுக்கிட்டே இருக்கிற வரைக்கும், மனிதர்களுக்கு காதுகள் இருக்கிற வரைக்கும் அந்த எஸ்பிபி அவர்களுடைய நினைவுகள் அழியவே அழியாது. எத்தனை தலைமுறைகள் வந்தாலும், எத்தனை யுகங்கள் கடந்தாலும் அவருடைய அந்த இசையும் அவருடைய அந்த குரலும் மக்களுடைய காதுகள்ல ஒழிச்சுக்கிட்டே இருக்கும். இந்த பதிவு உங்களுக்கு எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இது போன்ற சுவையான ஒரு பதிவுல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். தடம் பதிப்போம்.